போன வகுப்புல நாம பகவான் வந்து இந்த இந்திரியங்கள் நம்ம கட்டுப்பாடுல இல்லை அப்படின்றப்போ அதை பத்தி அடுத்தது பார்ப்போம். இந்திரியங்களுடைய பலம் என்ன, அதனுடைய இயற்கை என்ன, அதனுடைய இயல்பு என்ன, அது என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம 60வது ஸ்லோகம் பார்த்தோம். நம்ம 60வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் போன வாட்டி? குந்தியின் மகனே, தவ முயற்சி உடைய அறிவுடைய புருஷனிடத்திலே கூட இந்திரியங்கள் வரம்பு கடந்து செல்லும் போது தம்முடன் மனதையும் வலிய வாரி செல்கின்றன. அப்ப இந்த இடத்துல வரம்பு கடந்து செல்லும் பொழுது அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை. நாம ஏற்கனவே ஆமையோட உதாரணத்துல பார்க்கும் பொழுது இந்திரியங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்பட்டது. இந்திரியங்கள் இல்லாமல் நம்மளால இந்த உலகத்தோட தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது, எதையுமே நம்மளால செய்ய முடியாது. அப்ப இந்திரியங்கள் என்பது நமக்கு கட்டாயம் தேவை, அதை பயன்படுத்தியே ஆகணும். அதை வேண்டான்னு வைக்க முடியாது. ஆனா வரம்பு மீறி போகும் பொழுது அப்படின்றப்போ எதுவுமே நம்ம பார்த்திருக்கோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அப்போ எதுவா இருந்தாலுமே ஒரு அளவுக்கு மேல போகும்போது என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தா அதனால நமக்கு பிரச்சனை. இந்த இடத்துல இந்திரியங்கள் வரம்பு மீறி நடக்கின்ற பொழுது அப்படின்றப்போ ஆமையோட உதாரணத்தை மறுபடியும் நாம வைத்துக் கொள்வோம். அந்த வரம்புங்கிறத எல்லைங்கிறத எப்படி போட்டுக்கிறது அப்படின்னா, எந்தெந்த விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக, என்னுடைய மனதை நாசப்படுத்தக்கூடியதாக, என்னுடைய எண்ணங்களை நாசப்படுத்தக்கூடியதாக, என்னுடைய செயல்களை நாசப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த விஷயங்களில் என்னுடைய புலன்கள் கவனத்தை செலுத்துகின்ற பொழுது அது வரம்பை மீறுகிறது. இதுதான் நாம புரிஞ்சுக்கணும். அந்த where to draw the line, எந்த இடத்துல எல்லாம் என் புலன்களை செலுத்தலாம், எந்த இடத்துல எல்லாம் என் புலன்களை செலுத்தக்கூடாது, அந்த லைன் லக்ஷ்மண ரேகா எப்படி போடுறது, எதன் அடிப்படையிலன்னா இதுதான் நம்ம ஆமையை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த இடத்துல அதனுடைய தொடர்ச்சியாக பகவான் என்ன சொல்றாருன்னா, வரம்பு மீறி செல்லும் பொழுது அது என்ன பண்றதுன்னா தம்முடன் மனதையும் வலிய வாரி செல்கின்றது. அப்ப என்னன்னா புலன்களை கட்டுப்படுத்த முடியலன்னா இந்த புலன் என்ன பண்றதுன்னா மனதையும் இழுத்துக்கிட்டு போயிடுறது. அப்படின்றப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா மனதையும் கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் இந்த ஸ்லோகத்துல இறைவன் சொல்லக்கூடியது. அப்ப அடிப்படையாக புலனை கட்டுப்படுத்த வேண்டிய முயற்சியில் நாம் இறங்க வேண்டும். அதற்குண்டான விஷயங்களை நாம் பார்த்தோம். ஆமையை ஒரு உதாரணமாக நாம பார்த்தோம். எப்படி அந்த ஆமை தன்னை தலையும் 4 காலையும் உள்ள இழுத்துக்கிறதோ இது பிரச்சனை. ஏன்னா இன்னொன்னு நாம பார்த்தோம், மனிதன் நாம எல்லாமே இது தப்பு, இது சரி, இது தப்புன்னு தெரியாம நாம தப்பு பண்றது கிடையாது. இதை நம்ம கண்டிப்பா ஒத்துண்டாகும். முதல்ல நமக்குள்ள இந்த அறிவு வரணும். என்னன்னா நான் பண்ற தப்பு எல்லாமே இது தப்புன்னு தெரிஞ்சுட்டு தான் பண்றேன். எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோபப்படக்கூடாது. கோபம்ங்கிறது நம்மையும் நாசப்படுத்தும், மற்றவர்களையும் நாசப்படுத்தும். இது தெரியாதவ யாராவது இருக்கலாம்? தெரிஞ்சேதான் நம்ம கோபப்படணும். தெரிஞ்சே கோபப்படணும். அப்போ என்ன கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது, கண்ட நேரத்துல எல்லாம் சாப்பிடக்கூடாது, கண்டதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தெரியாத? எதை சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகும் தெரியாத நமக்கு? என்ன பதார்த்தங்களை அதிகமா சாப்பிட சாப்பிட உடம்புல கொழுப்பு ஏறும், அது உடம்புல வெயிட்டை அதிகமாக்கும், அதே மாதிரி அது ஹார்ட் ப்ராப்ளத்தை கொண்டு வரும். இதெல்லாம் தெரியாமலையா வேணும் பதார்த்தம் சாப்பிடுறவங்க இருக்காங்க. என்ன அப்படி நிறைய சொல்லிட்டு போலாம், நிறைய சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல என்ன நாம புரிஞ்சுக்கணும்? பகவான் சொல்றது என்னன்னா, let us consider this as a awakening ஸ்லோகம். நம்மை எழுப்பி விடுகின்ற, அறியாமை என்ற உறக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மை எழுப்புகின்ற ஒரு ஸ்லோகமாக இதை நாம் பார்ப்போம். அப்போ நாம
தெரிஞ்சுட்டு தான் தப்பு பண்றோம் அப்படின்றப்போ நமக்கு அந்த எல்லைக்கோடு என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இனி நாம என்ன பண்ணணும்னா, எனக்கு தெரிந்த விஷயத்தை பயிற்சியின் மூலமாக என் சுபாவமாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் தப்புன்றது எனக்கு தெரியும். தெரிஞ்சதை இப்ப நான் என்ன பண்ணணும்னா பயிற்சியா மாற்றணும். இது தப்புன்னு தெரியும், இனிமே நான் இதை செய்ய மாட்டேன், என் புலன்களை அந்த வழியில் கொண்டு போக மாட்டேன். அப்ப அந்த புலன்களை கட்டுப்படுத்த ஆரம்பத்தில் மனதில் அந்த வாசனை இருந்து அதை நம்மை தொந்தரவு பண்ணும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு வாட்டி பார்க்கணும். 4ஆம் வட்டத்தில் என்ன ஆகும்னா மனமும் கட்டுப்பட்டு விடும். அப்ப மனம் கட்டுப்பட்டு விட்டது என்பதற்கு என்ன அடையாளம்னா, நீ எதை வேண்டாம் என்று வைத்திருக்கின்றாயோ அது எல்லாம் முன்னாடி நடக்கும் போது நீ அதனால கொஞ்சம் கூட பாதிக்கப்படாம அப்படியே இருப்ப. எதையெல்லாம் தவறான விஷயங்களை நான் செய்து கொண்டிருந்தேனோ இந்த அறிவு வந்த பிறகு என் புலன்களை கட்டுப்படுத்தி அதன் மீது கவனத்தை செலுத்துவதை நான் குறைத்து புலன்களுக்கு தீனி போடுவதை குறைத்து மனதில் இருக்கக்கூடிய வாசனை தொந்தரவு பண்ணினாலும் 4ஆம் வட்டத்தில் அந்த மனசும் அமைதியானப்புறம் என்ன ஆகும்னா, அந்த பதார்த்தங்கள் எல்லாம் முன்னாடி இருந்தா கூட, அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க முன்னாடி இருந்தா கூட, எதெல்லாம் தீனி போட்டு நம்மளை நாசப்படுத்துமோ அதெல்லாம் என் முன்னாடி இருந்தா கூட எனக்குள்ள ஒரு துளி சபலம் கூட இருக்காது. இதுதான் நான் மனதை கட்டுப்படுத்தி விட்டேன் என்பதற்கு அடையாளம். புலன்களை கட்டுப்படுத்தி விட்டேன் என்பதற்கு அடையாளம். நான் ஒண்ணுமே இல்லை. முதல்ல தொடமாட்டேன், ஆனா மனசு தொடுன்னு சொல்லும். தட்ஸ் ஓகே. கொஞ்ச நாளைக்கு நான் தொடவே மாட்டேன், ஆனா மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா தொடமாட்டேன் புலன் அந்த பக்கமே கொண்டு போக மாட்டேன். எதை பார்த்தா எனக்கு ஒரு உந்துதலாக இருக்குமோ தூண்டுதலாக இருக்குமோ அதை நான் பார்க்கறத தவிர்த்துடுறேன். பார்க்கறதோ கேட்கறதோ சுவைக்கிறதோ ஏதோ உண்டு. இந்த இடத்துல பார்க்கறதுன்னா எல்லாமே. இது தவிர்க்க என்ன ஆகும்னா அதை நான் பார்க்க மாட்டேன். அந்த மனசு, நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த கதை சொன்னேன், ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்லி காட்டுக்கு போனேன். ஆனா மனசு பாரு சொல்லும், அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கும். அது சூப்பரா இருந்தேன். ஆனா கொஞ்சம் காலத்துல என்ன ஆகும்னா மனதும் அதை மறந்து விடும். இப்ப என்னன்னா அதை பார்ப்பேன்னா அதை நான் பார்த்தா கூட என்னாகும், எனக்குள்ள ஒரு துளி சபலம் கூட இருக்காது. என்னன்னா அது என் கண் முன்னாடி இருக்கும், ஆனால் அது என் கவனத்தை விட்டு போய்விடும். இததான் இந்த ஸ்லோகத்தில இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிராக்டிஸா கொண்டு வரணும். அப்படியே 61வது ஸ்லோகத்தை நாம் பார்த்தோம். அவற்றையெல்லாம் நன்றாக அடக்கி யோகத்தில் அமர்ந்தவனாய் என்னை பரமாக கொண்டு புலன்களை வசப்படுத்தி வைத்திருப்பவன் எவனோ அவனுடைய அறிவை நிலை கொண்டது. இப்ப நான் சொன்னது எல்லாமே. இதற்கு யாரை பரமாக கொள்ள வேண்டும் என்றால் என்னை பரமாக கொள்ள வேண்டும். என்னைன்னா இந்த இடத்துல 2 கோணத்துல நம்ம பார்ப்போம். ஒன்று அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பரம்னா ஆதாரமாக அதை பேச வச்சு அப்புறம். இன்னொன்னு என்னன்னா பக்தி, இறை பக்தி, அந்த இறைவனை ஆதாரமா வச்சுக்கோ. இதுக்கும் நான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா சொன்னேன். கர்மயோகத்துல அவர் நிறைய தப்பு பண்ணக்கூடியவர். அப்புறம் பரமஹம்சர் சொன்னார், நீ என்ன பண்ணினாலும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணு. அந்த கர்மயோகத்துக்குள்ள போனோம் அப்படின்னா என்ன ஆகும்னா 4ஆம் வட்டத்துல நம்ம மனசாகப்பட்டது அந்த 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 இறைவனை நான் ஆதாரமாக கொண்டு எல்லாமே கிருஷ்ணார்ப்பணமஸ்து, நான் எதை செஞ்சாலுமே அவனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மனோபாவம். இப்போ ஒருத்தர் திட்டுறேன்னா உங்களுக்கு கோபம் வந்துடுது, உங்க ஆத்துக்காரரை திட்டுறேல், இல்லைன்னா மனைவியை திட்டுறேல், இல்லைன்னா குழந்தைய திட்டுறேல், மனசுக்குள்ள இந்த ஒரு நினைப்பை வச்சுக்கோங்க. என்னது, நான் திட்டுறது ஆத்துக்காரர் இல்லை, சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. என்னெல்லாம் சொல்லி அவரை திட்டினேனோ, என்னெல்லாம் சொல்லி அவளை திட்டினேனோ, என்னெல்லாம் சொல்லி என் குழந்தைகளை திட்டினேனோ, அந்த வார்த்தைகள் எல்லாமே இறைவனுக்கு சகஸ்ரநாமமாக போய் சேரட்டும். இப்படி சொல்லி பண்ணுங்க பாப்போம். இப்படி சொல்லி பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்குள்ளே ஒரு யோசனை வரும், ஐயோ இது எல்லாமா நம்ம சகஸ்ரநாமமா பகவானுக்கு சொல்றது அப்படின்னு. என்ன ஆகும்னா 4ஆம் வட்டத்துல திட்டும் போது என்ன வார்த்தையை பயன்படுத்துறங்கிற ஒரு கவனம் வந்துடும். புரியுதா? இது ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட். இது வரைக்கும் கோபம் திட்டும் போது தாறுமாற வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருந்தேன்.
இப்ப பகவத்கீதை இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோட நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு கோபம் வருது, திட்டுறேன். திட்டும் போது என்ன அறியாமே நான் அறிவோட சொல்றேன், கான்சியஸா நான் சொல்றேன், இது எல்லாமே இறைவனுக்கு என்னுடைய சகஸ்ரநாமாவளி அப்படின்னு சொல்லி திட்டுங்கோ. இது கொஞ்ச நாள் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஐயோ இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம சகஸ்ரநாமாவளியா சொல்றது பகவானுக்கு அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்னா, அதுக்கு அடுத்த டெவலப்மெண்ட் என்னன்னா, நீங்க திட்ட ஆரம்பிக்கும் போது வார்த்தைகளை கவனிக்க ஆரம்பிப்போம். ஐயோ இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் மஸ்துன்னு சொல்லி என்ன திட்டிட்டு இருக்கேன், அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் கண்ணனுக்கு போய் சேரக்கூடாது, கிருஷ்ணனுக்கு போய் சேரக்கூடாது. அப்படிங்கிறப்ப இப்ப என்ன, வார்த்தைகள்ல கட்டுப்பாடு வரும். வார்த்தைகள்ல கட்டுப்பாடு வர வர என்ன ஆகும்னா, கோபத்தினுடைய வீரியம் குறைய ஆரம்பிக்கும். The intensity of your anger slowly starts coming down. அந்த கோபத்தினுடைய வீரியம் குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா, கோபத்துக்கு பலம் இல்லாமல் போயிடும். கோபத்துக்கு பலம் இல்லாம போச்சு அப்படின்னா, இனி இப்ப என்னன்னா உங்களுக்கு கோபம் வர்றதே குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 10 விஷயத்துக்கு கோபம் வந்துட்டு இருந்ததுன்னா அது ஒரு 5 விஷயத்துக்கு கோபமா மாறும். அது அப்புறம் 2 விஷயமா மாறும். அப்புறம் கோபமே இல்லாம ஆயிடும். இதுதான், இப்படிதான் போனோம். இதுதான் மெத்தட். எதா இருந்தாலும் கண்டதெல்லாம் சாப்பிடுறா, கண்டதெல்லாம் சாப்பிடும் போது கிருஷ்ணார்ப்பண மஸ்துன்னு சாப்பிடுங்க. அப்ப மனசுக்குள்ள தோணும், ஐயோ இது எல்லாத்தையுமா நம்ம பகவானுக்கு அர்ப்பணமா கொடுக்கறது, பிரசாதமா கொடுக்கறதுன்னு தோணும். Slowly when your attitude changes, when your thinking changes, your behavior changes. When your behavior changes, your lifestyle changes. When your lifestyle changes, your quality of life improves. அந்த திங்கிங்ல மாற்றத்தை கொண்டு வாங்க. அதுதான் பகவத்கீதையுடைய அடிப்படை. இனிமே என்ன நம்ம திங்கிங், அந்த கர்மயோகத்துல பார்த்துதான் இந்த இடத்துல என்னை பரமாக கொண்டு நான் சொல்றதுக்கு 2வது அர்த்தத்தை சொல்றேன். பகவான் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா, அந்த பிரம்மனை பரமாக கொண்டு அப்படின்னா என்னன்னா, நீயும் ஆத்மா நானும் ஆத்மா, எல்லாமே இந்த ஆத்மா தான். அந்த அத்வைதம்ங்கிற ஒரு நிலையை பகவான் இந்த இடத்துல சொல்றாரு. அந்த அத்வைதம்ங்கிற நிலைக்கு நீ வந்துட்ட அப்படின்னா என்ன ஆகும்னா, உன்னுடைய அறிவு பலமானது, நீ வீழ்ந்து விட மாட்டாய், நீ செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பானதாக இருக்கும். ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நம்ம ஆத்ம ஞானத்தை பெறறதுக்கு அந்த லெவலுக்கு வரதுக்கு டைம் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு வழி சொல்லுங்கோ அப்படின்னா அந்த வழியை தான் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்களோ கர்ம யோகத்தோட பண்ணுங்க. எல்லாம் கிருஷ்ணார்ப்பண வஸ்து, பிரம்மார்ப்பண வஸ்து, அவ்வளவுதான். இப்ப சின்ன வயசுல எல்லாம் நான் உங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப யாராவது ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசிட்டே இருப்போம், டேய் நாளைக்கு உனக்கு நான் நாளைக்கு உனக்கு கமர்கட்டு தரேன்டா, ஏய் நிஜமா தருவியாடா, அம்மா மேல சத்தியம்டா நான் தர. இந்த அம்மா மேல சத்தியம் ஏன் வார்த்தை அந்த குழந்தை பயன்படுத்துறது அப்படின்னு, நான் நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துருவோம். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், அம்மா மேல சத்தியம் போட்டிருக்கோம், நாளைக்கு அவனுக்கு கமர்கட்டு சொன்ன மாதிரி கொடுக்கலன்னா அம்மாக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும். புரியுறதா? எந்த மாதிரி ஒரு அப்ரோச் வச்சிருந்த பாருங்க, எப்படி எல்லாம் நமக்கு அப்ரோச் சொல்லி கொடுத்துருக்கா பாருங்க. அப்ப இதெல்லாம் பாவனைனா ஆட்டிடியூட், மனோபாவம். அம்மா மேல சத்தியம்டா, நான் உனக்கு நாளைக்கு கண்டிப்பா கமர்கட்டு தருவேன், அந்த குழந்தைய நம்பிட்டு போயிடும். அம்மா மேல சத்தியம் போட்டிருக்கான்ல, அப்ப அவன் கண்டிப்பா பண்ணுவான். சரி, எப்படி நம்ம டிரான்சாக்சன் இருந்தது பார்த்தாளா, எப்படி நமக்கு பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. ஏதாவது போய் சொன்னா சாமி கிட்ட கூட்டு வந்து அப்பா அம்மா நிக்க வச்சு சொல்லுவோம், டேய் சாமி முன்னாடி சத்தியம் பண்ணி சொல்லு, நீ அது பண்ணலன்ட்டு. ஏன் இப்படி ஒரு பிராக்டிஸ கொண்டு வர? சாமியே நான் சாட்சியா வைக்கும் போது அவர் எப்பேற்பட்டவர், எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், அவரை போய் நான் சாட்சியா வச்சுட்டு தப்பு பண்ணினேன்னா அவர் என்ன? இதுதான் அந்த உத்தவரோட கதை. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், என்னை நீ சாட்சியாக வைத்துக்கொள், எல்லாவற்றிற்கும் என்னை நீ சாட்சியாக வைத்துக்கொள், நான் சாட்சியாக இருக்கின்றேன் என்ற பாவனை உனக்குள் வந்தவுடன் நீ தப்பு செய்வதை குறைத்துக் கொள்வாய், நிறுத்திக் கொள்வாய். இதனாலதான் நம்மளுடைய கலாச்சாரத்துல இப்படி ஒரு பழக்கம் இருந்து, ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணா உம்மாச்சி கண்ணை குத்தும், டேய் உம்மாச்சி பார்த்துக்கிட்டே இருக்கு, ஆமா, அப்புறம் ராத்திரி தூக்கத்துல வந்து ஓன்னு பண்ணோம். இதெல்லாம் குழந்தைக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்கோம். ஆனா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தான், நமக்கு கிடையாது நினைச்சுட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நமக்கு தான் இது ரொம்ப தேவை. ஏன்னா குழந்தைங்களாவது அறியாமையில தப்பு பண்றது, நாமெல்லாம் அறிவோட தப்பு பண்றோம். யோசிச்சு பாருங்க.
நல்லா யோசிப்பாங்க. அப்ப நமக்கு தான் இது வேணும். அப்ப ஏதாவது ஒரு பொய் சொல்றோம் அப்படின்னா உடனே என்ன நினைச்சுக்கணும், உமாச்சி பார்த்துட்டு இருக்கு, கண்ணை குத்திடும், ராத்திரி தூக்கத்துல வந்து உமாச்சி, அவ்வளவுதான். அப்புறம் பொய் சொல்றதே நிறுத்திடும். இதெல்லாம் நான் அதுதான் இந்த இடத்துல பகவான் என்னை பரமாக கொண்டுன்னு சொல்ற. அப்போ ஒவ்வொரு செயல் மீதும் இந்த 60, 61 பகவான் சொல்லக்கூடியது என்னன்னா, 60 வந்து 60வது ஸ்லோகத்துல அந்த புலன்கள் இயல்பை சொன்னார். 61வது ஸ்லோகத்தில் அதுல இருந்து வெளியில வரதுக்கு என்னன்னா, அவற்றெல்லாம் நன்றாக அடக்கி யோகத்தில் அமர்ந்தவனாய், யோகம் என்று சொல்லக்கூடியது அந்த ஆத்ம பிரக்னையோடு அந்த நினைவோடு அமர்ந்தவனாய், எதன் என்னை பரமாக கொண்டு, அந்த நம்ம 2 கோணத்திலையும் பார்த்து எடுத்துப்போம். ஆத்மா பிரம்மனை பரமாக கொண்டு, அல்லது நாம் அன்றாடம் வணங்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தேவதையை பரமாக கொண்டு, அது கிருஷ்ணராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களை ஆதாரமாக கொண்டு ஒரு செயலை நீ செய்கின்ற பொழுது என்ன ஆகும்னா, அதனால் ஏற்படக்கூடிய அறிவு இருக்கிறதே, அந்த அறிவு தான் நிலை கொண்ட அறிவு. அதை இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். பார்த்துட்டு இப்படி நாம செய்ய தவறிட்டோம்னா நமக்கு என்னெல்லாம் நடக்கும், அந்த புலன்கள் என்னெல்லாம் பண்ணும் நம்மளை, 62, 63 ஸ்லோகத்துல நம்ம அப்படி தொட்டு வச்சோம் போன வகுப்புல. அது என்னன்றதை இப்ப பார்த்துட்டு இந்த வகுப்புல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா, இல்லை நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறா? நான் இப்ப சொன்னதெல்லாம் சரி, ஓகே. 62 மனிதன் விஷயங்களை கருதும் போது அவற்றில் பற்றுதல் உண்டாகிறது, பற்றுதலால் விருப்பம் உண்டாகிறது, விருப்பத்தால் சினம் பிறக்கிறது. 63வது ஸ்லோகம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சினத்தால் மயக்கம், மயக்கத்தால் நினைவு தவறுதல், நினைவு தவறுவதால் புத்தி நாசம், புத்தி நாசத்தால் அழிகின்றான். எவ்வளவு அழகா சொல்லிருக்காரு, எவ்வளவு அழகா சொல்லிருக்காரு. அப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? all the problems in our life starts from where? அப்படின்னா மனிதன் விஷயங்களை கருதும் பொழுது, விஷயங்களை கருதும் பொழுது அப்படின்றப்போ அவன் முன்னாடி என்னெல்லாமோ இருக்கு இல்லையா? எத்தனை விஷயங்கள் இருக்கு நம்ம முன்னாடி. இந்த கருதும் பொழுது அப்படின்றப்போ அதையே திருப்பி திருப்பி நினைக்கின்ற பொழுது, ஒரு விஷயத்தை ஒரு வாட்டி பார்க்கறதுனால நமக்குள் பெரிய மாற்றம் வராது. ஒரு எண்ணம் வரலாம், அதை பற்றிய ஒரு சிறிய பதிவு ஏற்படலாம். ஒரு வாட்டி பார்க்க, அதே நம்ம மீண்டும் 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 பார்க்கும் பொழுது, நம்ம கவனம் அதிலேயே அடிக்கடி போகும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த எண்ணமாகப்பட்டது வளர்ந்து பற்றுதல் உண்டாகிறது, அதன் மீது நமக்கு ஒரு பற்று வருகிறது. மீண்டும் 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 அதை சிந்திக்கும் பொழுது, அதை பார்க்கின்ற பொழுது, அதை பற்றி கேட்கின்ற பொழுது, அதை சுவைக்கின்ற பொழுது அதன் மீது நமக்கு ஒரு பற்று வருகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் தடவை ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கே, ஐஸ்கிரீமை பத்தி ஒரு அபிப்பிராயம் உருவாக, சின்ன அபிப்பிராயம். அப்புறம் மறுபடியும் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இல்லைன்னா நீங்க மறுபடியும் அந்த ஐஸ்கிரீம் நேற்று சாப்பிட்டமே சுவையா இருந்து, இன்னைக்கு ஒரு வாட்டி கூட டேஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, twice, thrice, 4 times, 5th time you get attached to that ice cream. இப்போ அது வேணும் உங்களுக்கு. It's become an attachment. பற்றுதல். பற்றுதலால் அதன் மீது நமக்கு ஒரு விருப்பம், ஆசை உண்டாகிறது.
பற்றுதல் இல்லாத இடத்துல ஆசை இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு ஆசை எங்க? யார் மேல நமக்கு ஆசை? நம்ம குழந்தை மேலதான் நமக்கு ஆசை. ரோட்ல போற எல்லா குழந்தை மேல நமக்கு ஆசை வந்துருமா? வராது. அந்த குழந்தைய பார்த்தா நம்ம ரசிக்கலாம். அந்த குழந்தை எப்படி சிரிக்கிறது, ஆசை வராது. ஏன்னா என் குழந்தை அதன் மீது எனக்கு இருக்கக்கூடிய பற்றுதல். அப்ப அதன் மீது எனக்கு ஒரு ஆசை. நல்லா புரிஞ்சுட்டே வாங்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இதெல்லாம் நமக்கு நடக்கிறது தான். இப்படி பண்ணி 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 தான் நம்ம பிரச்சனையில மாட்டின்னு இருக்கோம். ரூட் காஸ்ல இருந்து வரார் பகவான். இன்னைக்கு விளம்பரத்தினுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னா அதுதான். உன்னை மீண்டும் 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 பார்க்க வச்சு அதன் மீது உனக்கு பற்றுதலை உருவாக்கி, பிறகு அந்த பற்றுதல் விருப்பமாக மாறி, அப்புறம் நீ அந்த பொருளை வாங்கி அதை பயன்படுத்தி அதனால் ஒரு சுகத்தை கண்டு, சுகத்தை கண்டவன் பிறகு துக்கத்தை அனுபவிப்பான். அதுக்கு வேற ஒரு ப்ராடக்ட் வரும். நீ இதுல கஷ்டப்படுறியா, என்கிட்ட வா. அப்படிதான் கம்ஃபர்ட்டுக்காக ஆத்துல நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். பிரமாதமான அட்வர்டைஸ்மெண்ட், சோஃபா செட்டை பத்தி எல்லாம் போட்டிருக்கான். அற்புதமான அட்வர்டைஸ்மெண்ட் மறுபடியும் மறுபடியும் வருது. ஆத்துல வேற அடிக்கடி நோட்டீஸை போட்டு போறான். அப்புறம் ஆஃபர் எல்லாம் போடுறான். இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்குள்ள ஒரு டெம்ப்டேஷன் மறுபடியும் மறுபடியும் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது. சொல்றோம், ஒரு நாளைக்கு சும்மா தான் போய் பார்ப்போமே, அந்த சும்மா தான் போய் பார்ப்போமே என்கிற. ஏன் சும்மா போய் ஒரு விஷயத்தை பார்க்கணும்? நல்லா யோசிங்க. சும்மா ஏன் ஒரு செயலை செய்யணும்? இதெல்லாம் பின்னாடி பகவான் பகவத்கீதையில சொல்ல போறார். தேவையற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு 16வது அத்தியாயத்துல பகவான் 26 பண்புகளை சொல்லுகின்ற பொழுது அதில் ஒரு பண்பாக, அதாவது ஆசுரி சம்பத், தெய்வீக சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இடத்துல ஒரு விஷயம், ஒரு 26 சம்பத்துகள். சம்பத்துனா சொத்து அல்லது நம்ம இடத்துல இருக்க வேண்டிய பண்பு. அது ஒண்ணு என்ன சொல்றாருன்னா தேவையற்ற செயல். இந்த சும்மா போய் பார்க்கறேங்கிறது தேவையற்ற செயல். சும்மா ஏன் போய் பார்க்கணும்? இத சும்மா சொன்னேன் நான் உங்ககிட்ட. சும்மா ஏன் சொல்லணும்? யோசிங்க. சும்மா ஏன் சொல்லணும்? அப்ப நம்ம என்ன பண்றோம்? வாங்க சும்மா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வருவோமே. இது சும்மா பார்க்க போறோம்னு சொல்லிட்டு போகும்போதே அதை பத்தி பேசிட்டு தான் போவோம். இந்த மாதிரி சோஃபா வாங்கினா நம்ம இடத்துல போடுறதுக்கு இடம் இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, இல்லை என் ஃப்ரெண்ட் இடத்துல பார்த்தேன், அவத்துல அந்த சோஃபா அது ரொம்ப பெருசா இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது, அதெல்லாம் நம்ம இடத்துல போட முடியாது. இதையே பேசிட்டு போவோம் அந்த கடைக்கு போயிடுற வரைக்கும். அப்ப இந்த சும்மாங்கிறது இப்ப என்ன எடுத்து பேசி பேசி அது நிஜமா எடுத்து போய் பார்க்கிறோம். யூ ஆர் டெம்ப்டட். உட்காந்தெல்லாம் பார்த்தா ஆகா சொர்க்கலோகத்துல உட்கார்ற மாதிரி இருக்கு. அப்படி உட்காந்தா அந்த சோஃபாவோட எஃபெக்ட் அப்படி ஜம்முன்னு இருக்கு. ஆஹா, இத வாங்கி ஆத்துல போட்டுட்டு அப்படியே உட்காந்து இருந்தா கற்பனை கனவுகள் பேசுறோம், ரேட்லாம் பேசுறோம், டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறான். சும்மா போன நாம சுமையோட வரும். இதுதானே நடக்கிறது. சும்மா போலான்னு போறோம், வரும்போது சுமையோட வரும். வீட்டில் வந்து போட்டாச்சு, சோஃபா அற்புதமா இருக்கு, இப்போ ஆத்துல கொஞ்சம் இடம் குறைஞ்சு போச்சு, ஃப்ரீ மூவ்மெண்ட் எல்லாம் போயிடுது. இருந்தாலும் அந்த சோஃபா தர்ற சுகத்துக்கு எனக்கு அந்த ஸ்பேஸோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இல்லை. இப்போ அந்த சோஃபா கொடுக்குற சுகத்துல அந்த இடம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, தடிக்க இதெல்லாம் எல்லாம் இப்போ எல்லாமே நமக்கு அக்செப்டபிள் ஆயிடுது. அப்புறம் அந்த சோஃபாவில் உட்காந்து என்னன்னா நல்ல சுகமாயிடுது, எழுந்திருக்க மனசு வர மாட்டேங்குது. சோஃபாவில் உட்காந்து அப்புறம் டேய் நீ அதை எடுத்துட்டு வாயேன், நீ இதை எடுத்துட்டு வாயேன். இப்போ என்னன்னா எல்லாருக்குமே சோஃபாவில் உட்காரும். எல்லாருக்குமே சோஃபாவில் உட்கார்றதுனால எல்லாருக்குமே இன்னொரு சேவகன் தேவைப்படுது. ஆத்துல 4 பேர் இருக்கா, 4 பேரும் சோஃபாவில் உட்காந்துருக்கா, யார் எடுத்துட்டு வந்து கொடுக்க போறா? நான் எழுந்திருக்க மாட்டேன். இது இப்படியே டெவலப் ஆகும். இதை நான் சொல்லிக்கிட்டே போகலாம், அப்படியே வளர்த்துக்கிட்டே போகலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அடுத்து 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 என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிதான் நம்ம வம்புல மாட்டிக்கிறோம்.
அந்த பற்றுதல், ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்து, ஒரு விஷயத்தின் மீது நம் கவனத்தை மீண்டும் மீண்டும் செலுத்தி, அதன் மீது ஒரு பற்றுதல் வந்து, அந்த பற்றுதல் ஆசையாக மாறி, ஆசை வந்துருச்சுன்னா அதை அடையணுங்கிற எண்ணம் வந்துடும். அதான் ஆசையோடைய ஒரு நெகட்டிவிட்டி என்னன்னா, அந்த டிசையர், ஒன்ஸ் யூ கெட் த டிசையர், இட் புஷஸ் யூ டு அச்சீவ் இட், அட்டைன் இட். அது வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது. சோ அந்த ஆசை என்ன பண்றதுன்னா, விருப்பத்தால் சினம் பிறக்கிறது. இந்த விருப்பத்தால் எப்படிப்பா சினம் வரும்? விருப்பம் எப்படி எனக்கு சினத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சோஃபா எக்ஸாம்பிள். விரும்பியது அடைந்த பின் அது அது உனக்கு எப்பவுமே நீ நினைக்கிறத கொடுத்துட்டு இருக்கணும், இல்லைன்னா கோபம் வரும். இப்போ ஆத்துல ஒரு மிக்சி வாங்கி வைக்கிறேன் ஆசைப்பட்டு, அதை வாங்கின உடனே அது எல்லாம் சும்மா அப்படி போட்டு கிருன்றதுக்குள்ள அப்படி சட்னி அற்புதமா அரைஞ்சு வந்துருது. சிரமமே இல்லை. இப்போ திடீர்னு இப்ப நீங்க அரைக்கலான்றப்ப கரண்ட் போயிருக்கு. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மிஞ்சி மிஞ்சி போனா 5 நிமிஷம் நம்ம பொறுமை. அவ்வளவு, இந்த கரண்ட் வரலையே, அரைக்க முடியாது, அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது, இப்படி ஆகி போச்சு, அப்படி ஆகி போச்சு. இப்போ உங்களுக்கு ஆத்துல ஒருத்தர் டிவி பார்த்துட்டு இருக்க, உங்களுக்கு டிவி மேல அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் இல்லை. இதெல்லாம் நான் முன்னாடி சொன்னதை திருப்பி சொல்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டிவி மேட்டர்ல இன்வால்வ்மெண்ட் இல்லை. கரண்ட் போயிடுதுன்னு சொல்லி டிவியை பார்த்துல ஆஃப் ஆயிடுது. டிவி பார்த்துட்டு இருக்கிறோம், டிவினால குதிப்பா, ஐயோ கரண்ட் போயிடுது, முக்கியமான சீனு, இந்த சீரியல்ல வேற அவ கொள்ளலான்னு வரா, பொண்ணாலாம் கொள்ளலே, என்ன ஆச்சுன்னே தெரியலையே. உடனே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இங்கேருந்து, என்னம்மா உங்காத்துல கரண்ட் இருக்கா? இருக்கே, பார்த்துட்டு இருக்கேனே. ஐயோ என்னாச்சு, எங்காத்துல பாழா போன கரண்ட் போயிடுது, டிவி பார்க்க முடியல. இந்த எலக்ட்ரிசிட்டிக்காரன் நாசமா போன, அவனை திட்டி தீர்த்து அந்த சீன் என்னன்னு கேட்டு. ஆனா உள்ள மிக்சியில இருக்க அப்புறம் அவளுக்கு இந்த டிவியில ஒரு பாதிப்புமே இல்லை. ஏன்னா அது மேல அவளுக்கு ஆசை இல்லை. டிவி பார்த்துன்றவ கரண்ட் போயிடுத்து, அந்த அம்மா சட்னி அரைக்கணுமே அவசரப்பட்டு இருக்காளே நமக்கு. ஆனா இட்லி தோசை வைக்கும் போது சட்னியோட வரணும். ஆனா இப்படி மிக்சி இல்லாம அவசரப்பட்டு இருக்காள். அவன் நிலைமை என்னன்ற கவலை இவருக்கு கிடையாது. புரிகிறதா? அப்போ நமக்கு எதன் மீது ஆசை இருக்கிறதோ அது நிச்சயமாக உங்களுக்கு கோபத்தை கொண்டு வந்தே தீர்க்கும். நல்லா புரிஞ்சுக்க. நீங்க எதுக்கெல்லாம் கோவப்படுறேங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. யாருகிட்ட நீங்க கோவப்படுற? ஒன்று மனிதர், இன்னொன்று விஷயம். நல்லா புரிஞ்சுக்க. அப்போ அது சினமாக மாறுகிறது. விருப்பம் என்பது சினமாக மாறுகிறது. இன்னொரு சினம் எப்படி வருதுன்னா, நான் விரும்பக்கூடியது கிடைக்கவில்லை என்றால் வரக்கூடியது கோபம். நீங்க விரும்பாதது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், யூ டோன்ட் பாதர் அபவுட் இட். அதனால உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வரப்போகுது. ஆனா நீங்க விரும்பின ஒண்ணு கிடைக்காம போயிடுச்சுன்னா கோபம். விரும்பின ஒண்ணு கிடைத்த பிறகு அது தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா கோபம் வர ஆரம்பிச்சு. ஆனா இது ரெண்டுமே நடக்கும். ஒன்று விரும்பியது கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது விரும்பியது கிடைத்த பிறகு அது தொந்தரவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. There is no exemption on this at all. It is 100% bound to happen. அப்படின்றப்ப என்ன ஆகும்னா, விருப்பத்தினால் கோபம் வரத்தான் செய்யும். அந்த கோபத்தினால் அப்படியே 63ஆம் ஸ்லோகத்துக்கு போனோம்னா மயக்கம். மயக்கம் என்ன, தலை சுத்தி கீழே வருதுல, அது சில பேருக்கு நடக்கும். இந்த இடத்துல பகவான் சொல்ற மயக்கம் அது கிடையாது. ஆனா சில பேருக்கு அப்படிப்பட்ட மயக்கம் வரும். தலை சுத்தி கோபத்தில் அப்படியே படபடப்பாயி தொப்புன்னு விழுந்துருவான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த இடத்துல பகவான் மயக்கம் என்று சொல்வது தெளிவின்மை, புத்தி வேலை செய்யாது, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. பழமொழி இருக்கும் இல்லையோ, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. ஏன் அப்படி சொல்லி வச்சிருக்கா அப்படின்னா, மனம் கொந்தளிக்கின்ற பொழுது மூளைக்கு வேலை செய்யாது. அறிவு இருக்கும், ஆனால் அது பயன்படாது. கர்ணனை அற்புதமான ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம்னா, சல்லியன் தேரோட்டி அன்னைக்கு கர்ணன் போர் செய்யணும்.
அவனுக்குள்ள ஒரு வெறி, எப்படியாவது இந்த அர்ஜுனனை கொன்றுவிட வேண்டும் என்று. அது இல்லாம அவனுக்குள்ள ஒரு அகங்காரம் இருக்கு. நான் பெரிய வில்வித்தைக்காரன், எனக்கு எல்லாமே தெரியும். அப்போ சல்லியன் அப்பப்போ கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் ஏற்றுக்க மாட்டான். அதனால இவனுக்கு சல்லியன் மேல ஒரு கோபம். அந்த சல்லியன்கிறவர் ஒரு பெரிய, அவர் ஒரு மகாராஜா, ராஜாவா இருந்தவர், பல விஷயங்களை தெரிந்து வைத்தவர். அவருடைய துரதிர்ஷ்டம், அவருடைய அறிவின்மை, அவர் எதுக்கோ ஆசைப்பட்டாரு. அந்த ஆசைப்பட்டதுனால வம்புல மாட்டிக்கிட்டாரு. அது தேரோட்டியா வந்தார். தேரோட்டியா வந்து என்னன்னாரு, அவருடைய அறிவுக்கு அவர் அட்வைஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார். ஆனா என்னாச்சு, அர்ஜுனனுக்கு இங்க நினைக்கிறது நடக்க மாட்டேங்கிறது. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது தேர் சக்கரம் வந்து குழியில மாட்டின்றது, தேர் முன்னாடி போக மாட்டேங்கிறது. இந்த நேரம் பார்த்து சல்லியன் சண்டை போட்டுக்கிட்டு போயிடுறான். நீயாச்சும் இதுவாச்சு, இந்த அளவுக்கு நீ என்ன அவமரியாதை பண்ணினா நான் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இந்த இடத்துல கர்ணன் யோசிச்சிருந்தான், அவன் மூளை வந்து அவன் மனம் சமாதானமாக இருந்திருந்தான், கூட எத்தனை பேர் போர் செய்யற, அவன் வந்து மகாரதி, இஸ் a சீஃப், அந்த படைக்கு அவன் தான் தளபதி. ஒருத்தர் கூப்பிட்டுட்டே 4 பேர் கூப்பிட்டு என் தேரை இந்த குழியில இருந்து தூக்கி விடுன்னு சொன்னா 10 பேர் ஓடி வந்து தூக்கி விட்டுருப்பான், சண்டை போட்டுக்கலாம் அவன் தொடர்ந்து. ஆனா அவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சினமாகப்பட்டது அந்த நேரத்தில் அவனால் எது செய்ய முடியுமோ அதை அவனை செய்ய விடாம தடுத்துருக்கு. அவனே இறங்கி தேர் சக்கரத்தை தூக்க ஆரம்பிச்சான். அப்பதான் கிருஷ்ணர் சொன்னார் அம்ப விடுன்னு. இப்ப அவன் மேல அம்ப விடலாமான்னா, அது ஒரு மகாரதி செய்ய வேண்டிய செயல் அல்ல. யுத்த தர்மத்தின் பிரகாரம் ஒரு மகாரதி, ஒரு தளபதி செய்ய வேண்டிய செயல் அல்ல. எது சக்கரம் மண் குழியில மாட்டின்றதுன்னா அவனே இறங்கி அந்த சக்கரத்தை தூக்கி விடணுங்கிறது அவனுடைய வேலை இல்லை. அவனாவே எதுவும் செய்யறான். அது கர்ணனுடைய தீர்மானம். அர்ஜுனா, நீ அதை பத்தி கவலைப்பட, அம்ப விடு, இதுதான் சரியான சமயம் சொன்ன. அப்போ இந்த இடத்துல மயக்கம் என்பது தெளிவின்மை, அறிவு மழுங்கி போய்விடுகிறது. உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், கோவம் வந்தா என்னெல்லாம் பேசும், என்னெல்லாம் பண்றோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கோவம் வரும்போது கையில எது கிடைக்கிறதோ அதை தூக்கி போட்டுருவாரு. என்ன கிடைக்கிறதோ தூக்கி போட்டுருவாரு, இன்னதுன்றது இல்ல. இது நார்மலா இருக்கும்போது இப்படி பண்ணுவாளா? இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோபம் வரும்போது நாம பண்ணக்கூடிய செயல்கள் நார்மலா இருக்கும்போது நாம பண்ணுவோமா? நிச்சயமா பண்ண மாட்டோமே. அப்போ நாம பண்ண அந்த கோபத்தினுடைய ஒரு இலக்கணமே நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கோபத்தினுடைய ஒரு இலக்கணம் என்ன அப்படின்னா, நாம் சாதாரணமாக இருக்கின்ற பொழுது அல்லது பொதுவாகவே நாம் எதை சொல்ல விரும்ப மாட்டோமோ, எதை செய்ய விரும்ப மாட்டோமோ, எதை நினைக்க விரும்ப மாட்டோமோ, அதை எல்லாத்தையுமே பண்ண வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கோபம். இது கோபத்திற்குண்டான லட்சணம். கோபம்னா என்ன கரெக்டா நம்ம புரிஞ்சுட்டோம்னா, கோபம்னா என்னன்னா, கோபம் வரும்போது நம்ம கொஞ்சம் யோசிப்போம். இப்ப நான் சொல்றத மறுபடியும் சொல்றேன்னா புரிஞ்சுக்கோ. கோபம்னா என்னன்னா, சாதாரணமாக நாம் எதை சொல்ல விரும்ப மாட்டோமோ, எதை செய்ய விரும்ப மாட்டோமோ, எதை நாம் சிந்திக்க விரும்ப மாட்டோமோ, இது எல்லாவற்றையும் நாம் செய்யக்கூடிய சூழ்நிலை தான் கோபம். அப்படின்னா என்னன்னா, நீங்க சாதாரணமா எதை செய்ய விரும்ப மாட்டீர்களோ அதை செய்யக்கூடியதான். நல்லா யோசிச்சு பாருங்க. கோபத்துல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் சாதாரணமா நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துவோமா? நார்மலா இருக்கும்போது பயன்படுத்த மாட்டோமே. கோபத்துல ஓங்கி நல்லா அடி அடி, என்ன பலத்தோட அந்த அடி விழும். அந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம அடிச்சிருப்போம், என்ன பலத்தோட அடி விழுந்தோம். கோபம் இல்லாத நேரத்துல நீங்க அடிக்கலாம்னு நினைச்சா கூட அந்த பலம் வராதே. அடிக்கவே தோணாது. கோபம் இல்லாதப்ப குழந்தைய, நான் குழந்தைன்னு சொல்றேன், அடிக்கத்த நம்ம லெவல்ல அது பேசுவோம். ஏன்னா நம்ம எல்லாம் வெளியில போய் இருக்கிறவங்க அடிக்க மாட்டோம், அப்படிப்பட்டவன் நம்ம கிடையாது. அதனால அதெல்லாம் உதாரணமா எடுக்க வேண்டாம். ஆத்துல கோவம் வந்து சில நேரத்துல குழந்தை, இது இப்ப இந்த வயசுல அடிக்க மாட்டோம், அடிச்சிருப்போம்.
என்ன மாதிரி எண்ணங்கள் வரும் நமக்கு கோபம் வரும்போது? யோசிச்சு பாருங்க. அவன் நாசமா போனா, அவனுக்கு அது ஆகணும், அது அப்படி ஆகணும், அது அப்படி ஆகணும், தரிக்க விழணும், அடிப்படணும், என்னெல்லாம் எண்ணங்கள் வரும். இதெல்லாம் நம்ம நார்மலா இருக்கும்போது நமக்கு இந்த எண்ணங்கள் வருமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கே வெக்கம் வரும். என்னடா பண்ணின இந்த கோபம்? ஏன்னா கோபம் உன் புத்தியை மழுங்க செய்து விடுகிறது. நீ எதை செய்ய விரும்ப மாட்டாயோ, உன் அறிவு எதை செய்வது தவறு என்று சொல்கிறதோ, அந்த செயலை நீ கோபத்தில் செய்வாய். ஏன்னா அந்த கோபத்தினால் அறிவு மழுங்கி விடுகிறது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அப்போ சினத்தால் மயக்கம், மயக்கத்தால் நினைவு தவறுதல். அப்போ உனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா your thinking faculty fails. எதுவுமே உனக்கு அந்த நேரத்துக்கு ஞாபகத்துக்கு வராது. அப்போ நினைவு தவறி விடுகிறது. இதெல்லாம் கான்சிக்வன்சஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர். அவ்வளவு அழகா சொல்லிட்டு வர்றாரு ஸ்டெப் பை ஸ்டெப். நினைவு தவறுவதால் புத்தி நாசம். இப்ப நான் சொன்னது புத்தி நாசம். என்னெல்லாம் உனக்கு தெரியுமோ அது எதுவுமே இப்போ உனக்கு வேலைக்கு ஆகாது, எதுவுமே இப்போ உனக்கு பயன்படாது. மிக படித்தவர்கள் கூட கோபத்தில் படிக்காதவனை விட மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொள்வார். கோபத்தால் மனிதன் மனிதனாக நடந்து கொள்ளவே முடியாது. எப்படிப்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் சரி, உண்மையிலே ஒரு அறிவாளி யாருன்னா கோபத்தை தூண்டிவிடக்கூடிய சூழ்நிலை வருகின்ற பொழுதும், கோபம்ங்கிறது என்னங்க? உணர்ச்சி. ஆசைங்கிறது என்ன? உணர்ச்சி. ஒரு உணர்ச்சி இன்னொரு உணர்ச்சியை தூண்டிவிடும். உணர்ச்சிகள் எப்பவுமே ரியாக்டிவ். இட் மேக்ஸ் யூ ரியாக்டிவ். நமக்கு லைஃப்ல என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு பி ரெஸ்பான்சிவ். எந்த சூழ்நிலையிலுமே நம்ம ரெஸ்பான்சிவா இருக்கணும், ரியாக்டிவா இருக்கக்கூடாது. ரியாக்டிவ் கெமிக்கல்ஸ் ஆர் வெரி வாலடைல். படிச்சிருக்கோம் சயின்ஸ்ல. they are very volatile. Anything that is volatile can only create damage if not controlled. இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். நீங்க சயின்ஸ் படிச்சிருந்தெல்லாம் தெரியும். அது கொஞ்சம் அப்படி விழுந்தாலும் புஷ்ஷுன்னு அங்கே புகை அங்கே நாசமாயிடும். Why? It's a highly reactive agent. A reactive person என்ன பண்றான்னா, அவன் எந்த சூழ்நிலையில் ரியாக்ட் பண்றானோ அந்த சூழ்நிலையை நாசம் பண்ணிடுவான். Like an acid reacts with the flow, reacts with something. அதனுடைய தன்மையை மாற்றி விடும். சரி, இந்த ஆசிடாவது பாக்கி நிற்குமானா, ஆசிடும் காணாம போயிடும். அந்த ஆசிடும் காணாம போயிடும். அப்ப இந்த கோபம் என்ன பண்றதுன்னா, இட்ஸ் a reaction to a situation. You need to be responsive. என்ன டிஃபரன்ஸ் ரெஸ்பான்சிவ்னஸ் அண்ட் ரியாக்டிவ்னஸ்? ஒரு சின்ன கதை சொல்றேங்க, கேளுங்க. ஒருத்தர் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கக்கூடியவர். 20வது மாடியில் அவர் வீடு இருக்கு. தினமும் வேலை காலை போகிறது, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவார். சாயந்தரம் வந்தாருன்னா லிஃப்ட் எடுப்பார், 20வது மாடி வருவார், வீட்டுக்கு போவார். அன்னைக்கு அதே மாதிரி வேலையை முடிச்சுட்டு வராரு, லிஃப்ட் எடுத்தாரு, 20வது மாடி வந்தது. கரெக்டாக லிஃப்ட் திறந்து இவர் வெளியில் வராரு. இவரோட பக்கத்து வீட்டுக்காரர், எதிர்த்து வீட்டுக்காரர் ஓடி வர்றாரு. அங்கேருந்து ஓடி வந்து, ஷர்மா உன்னோட பொண்ணு யாரோடய ஓடி போயிடுத்துன்னு. அவர் சாதாரணமாக கூட சொல்லலை.
அவர் அந்த அளவுக்கு கொந்தளிச்சுட்டு இருக்காரு. ஒரு விஷயம், சர்மா உன் பொண்ணு யாரோடய ஓடி போயிருக்கு. இதை கேட்டவனுக்கு அப்படியே பதறி போய் என்ன பண்ணிட்டான்னா 20வது மாடி ஜன்னல்ல இருந்து அப்படியே குதிச்சிட்டான். 20வது மாடி ஜன்னல்ல இருந்து குதிச்சவன் 15வது மாடியை கடக்கும் போது அவனுக்கு ஞாபகம் வந்து, ஐயோ நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையேன்ட்டு. 10வது மாடியை கடக்கும் போது, ஐயோ எனக்கு பொன் குழந்தையே கிடையாதுன்ட்டு. ஏன்னா சில சமயத்துல உறவுக்காரங்க குழந்தைங்க யாராவது எடுத்து வளர்க்கலாம், அவங்களுடைய உறவு இறந்துட்டாங்க, அப்பா அம்மா இறந்துட்டாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலை. அப்போ 10வது மாடியை கடந்து கீழே போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஞாபகம் வந்து, ஐயோ எனக்கு பொன் குழந்தையே இல்லையேட்டு. 5வது மாடியை கடக்கும் போது அவனுக்கு ஒரு அற்புதமான ஞாபகம் வந்து, என்னன்னா, ஐயோ என் பேர் சர்மா கிடையாது, என் பேர் வர்மா தானேன்ட்டு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து விழுந்தான், மொத்தமா மேல போயிட்டான். இதுதான் ரியாக்டிவ். யூ டோன்ட் திங்க், யூ டோன்ட் திங்க், ஜஸ்ட் ஜம்ப் இன்டு ஆக்ஷன் இஸ் கால்ட் ரியாக்ஷன். அந்த ஆள் வந்து சொன்னானே, சர்மா உன் பொண்ணு அவனோட ஓடி போயிடுதுன்னு கேட்ட உடனே இவன் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தான்னா அடுத்த கேள்வி வந்திருக்கும், என்னப்பா சொன்ன, மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லு, சர்மா உன் பொண்ணு அவனோட ஓடி போயிடுது. அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, அப்பா என் பேர் சர்மா இல்லை, என் பேர் வர்மா, நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லிட்ட, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி அவன் வீட்டில் போய் அமைதியா இருந்திருப்பான். தன் உயிரையே இழந்து விட்டான். ஜம்பிங் இன்டு ஆக்ஷன் இஸ் ரியாக்ஷன். ஏன் நீ அந்த மாதிரி அந்த அளவுக்கு என்னன்னா, ஏன் அப்படி ஜம்ப் பண்றேன்னா, சிந்திக்கக்கூடிய திறன் போய்விட்டது, புத்தி வேலை செய்யல. சில பேர் எப்ப பாரு பதட்டத்திலே இருப்பான். இப்ப இந்த சர்மா கேஸ் எல்லாமே எப்ப பாரு பதட்டத்திலே இருக்கக்கூடிய கேஸ். எப்ப பாரு பதட்டத்திலே இருக்கிறவளுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட அதை பெருசாக்கிடுவான். ஏன் எப்ப பாரு பதட்டத்தில் இருக்கான்னா, எல்லா விஷயத்திலையும் இவளுக்கு ஒரு ஓவர் அட்டாச்மெண்ட், எல்லா விஷயத்திலுமே அதிகப்படியான ஒரு அட்டாச்மெண்ட், அதனால தான் பதட்டத்திலே இருக்கு. அப்போ அந்த புத்தி நாசத்தால் அழிகின்றான். இப்ப இந்த சர்மா வர்மா கதை சொன்ன பார்த்தா, புத்தி நாசமானதுல என்னாச்சுன்னா அவன் அழிந்து விட்டான், அவன் வாழ்க்கையே நாசமாயிடுது. இந்த இடத்துல அழிவது என்பது என்னன்னா, மனித தன்மையை இழந்து விடுகிறான், மனிதனாக இருக்க முடியவில்லை. மனிதனாக இருக்கணும்னா என்ன அடையாளம்னா, அடுத்து அந்த கேள்வி வரணுமோ இல்லையோ, நான் மனிதனா இல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது? போட்டோ எடுத்து பார்த்தேன், மனுஷன் மாதிரி தான் இருக்கேன், கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தேன், நான் மனுஷன் மாதிரி தான் இருக்கேன், அப்ப நான் மனுஷன் தானே, மனிதன் மாதிரி இருக்கணும்னு சொல்றேன். எப்படின்னா மனிதன் மாதிரி இருக்கிறேன். மனித தன்மை என்னன்னா, மனித தன்மை என்பது சுய திருப்தியோடு மன அமைதியோடு இருக்கின்றதுதான் மனித தன்மை. மனிதனுக்குண்டான ஒரு லட்சணம் என்னன்னா, சுய திருப்தியுடன் வந்த மன அமைதியோடு இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான். உடனே என் மேல யாரும் கோச்சு கூடாது. சுய திருப்தி எல்லாம் எப்படின்னா அதெல்லாம் அடையணும். மானிட பிறவி என்பது அப்படிப்பட்ட ஒரு பிறவி, அவனால் மட்டுமே அடைய முடிந்த ஒரு நிலை. அதை அடைகின்ற பொழுதுதான் அவன் முழு மனிதனாக ஆகின்றான். அந்த மனித தன்மையை அவன் இழந்து விடுகிறான். அதான் இந்த இடத்துல அழிகின்றான், புத்தி நாசத்தால் அழிகின்றான். அப்ப மனிதனுடைய அழிவுக்கு என்ன காரணம்னா, ஐம்புலன்களை கட்டுப்படுத்தாமல் தேவையில்லாத விஷயங்களை அதீதமான கவனத்தை செலுத்தி செலுத்தி அது உருவாக்குகின்ற பற்று, அந்த பற்றினால் வரக்கூடிய ஆசை, அந்த ஆசையினால் வரக்கூடிய சினம், சினத்தால் வரக்கூடிய மயக்கம், அந்த மயக்கத்தால் வரக்கூடிய ஒரு புத்தி இழக்கும் தன்மை, அந்த புத்தி இழந்ததினால் அவன் வாழ்க்கையே அழிகின்றது. அவன் மனிதன் என்ற நிலையில் மாறி அவன் மிருகமாக நடந்து கொள்கிறான். What is a response அப்படின்னா,
அமைதியாக இருக்கக்கூடிய மனதால தான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ரெஸ்பான்ஸ்னா என்னது? சிந்தித்து செயல்படக்கூடியது தான் ரெஸ்பான்ஸ். கிரைசிஸ்ல ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. இப்ப திடீர்னு வீடு பத்தேறிடுது, இப்பெல்லாம் உட்காந்து சிந்திச்சு கணக்கெல்லாம் போட்டெல்லாம் பண்ண முடியுமா? அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியுமோ அது வேற. In a crisis you may react, but in normal situations, in any other situations apart from crisis, reaction is not going to help. ஒரு கிரைசிஸ்ல கூட ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர்றாரு. டாக்டர் cannot react to the situation. Doctor should respond. Relatives may react. பட் டாக்டர் என்ன பண்ணணும்னா ரெஸ்பாண்ட் தான் பண்ணணும். அவரும் ரியாக்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, 100% கேரண்டி அந்த பேஷண்ட் படைக்க மாட்டான். அப்போ ஒரு டாக்டருடைய அடையாளம் என்னன்னா, he should be responsive to the situation. எந்த சூழ்நிலையிலுமே அவர் ரியாக்டிவா இருக்கக்கூடாது. அதுதான் மனித தன்மை. என்னன்னா ரெஸ்பான்சிவ்னஸ். அதுதான் நம்ம ஆங்கிலத்துல வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் எ ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னா அர்த்தம்னா எந்த சூழ்நிலையிலும் தன்னிலை மறக்காமல் சிந்தித்து செயல்படக்கூடியதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் எ ரெஸ்பான்சிபிள் பர்சன். எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட், அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. சூழ்நிலைகள் நம்மை தூண்டலாம், ஆனால் நான் தூண்டப்படாமல் இருக்க வேண்டும். என் முன்னாடி இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் என்னை தூண்டலாம், என்னை சாப்பிடு 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 சாப்பிட நான் சொல்லிட்டே இருக்கலாம், ஆனால் அதனால் நான் தூண்டப்படாமல் இருக்க வேண்டும். அதுதான் என் புலன்கள் கட்டுப்பாடுல இருக்கு. அப்போ அந்த புலன்களால் வரக்கூடிய நாசம் என்ன அப்படிங்கிறத 2 ஸ்லோகத்துல அவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் பகவான். அப்ப நம்ம என்ன இதுல நமக்கு என்ன டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் புலக்கட்டுப்பாடு இல்லாததினால், புலன்கள் கட்டுப்பாடு இல்லாததினால் மனமும் கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது. மனம் கட்டுப்பாடு இல்லாததினால் நம் வாழ்க்கையே கட்டுக்கடங்காமல் போய்விடுகிறது. நாம எதையெல்லாமோ கட்டுப்படுத்த நினைக்கிறோம். என் பையனை என் கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கணும், கணவன் நினைக்கிறான் மனைவி என் கட்டுப்பாடுல இருக்கணும், மனைவி நினைக்கிறா கணவன் என் கட்டுப்பாடுல இருக்கணும், மேனேஜர் நினைக்கிறான் கீழே வேலை செய்யறவன் என் கட்டுப்பாடு இருக்கணும், கீழே நினைக்கிறான் மேனேஜர் எப்படியாவது என் கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்துடணும். இப்படி நாம ஒரு விஷயத்தையும் நம்ம கட்டுப்பாடுல கொண்டு வரணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நாம யாருமே சிந்திக்க மறந்தது என்னன்னா, என்னை நான் என் கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்க முடியுமா, அல்லது என்னை நான் என் கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்கின்றேனா? இது நாம சிந்திக்க மறந்துடுறோம். அப்ப என்னை நான் கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்கக்கூடியதுதான் சூழ்நிலையே என் கட்டுப்பாடுக்குள் இருப்பதற்கு சமானம். என்னை நான் கட்டுப்பாடுக்குள் வைக்கல அப்படின்னா எந்த சூழ்நிலையும் என் கட்டுப்பாடுக்குள் இல்லாத நிலைதான். அப்போ don't be reactive in life. அதுதான் பகவான் இந்த இடத்துல சொல்றார், be responsive. ரியாக்டிவ்க்கு என்னன்னா புலன் கட்டுப்பாடு இல்லாததுதான் காரணம் அப்படிங்கிறது அவ்வளவு அழகா சொல்லி முடிக்கிறார். இந்த 2 ஸ்லோகத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்ல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க கேள்வி கேட்கறதுக்கே சொல்லி கொடுக்கலையே, அவ்வளவு பிரமாதமா சொல்லிட்டேன். சரி, ஓகே, சந்தோஷம். அப்ப அப்படியே தொடர்ந்து போலாம். அத ஃபாலோ பண்றதுதான் கஷ்டமா இருக்கு. ஏன் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம். இங்க புலன்களை அடக்குன்றேன் அது அப்படின்னு நினைச்சுக்கிறோம், ஆனா அது ஆக்ட் பண்ண முடியலையே. நம்ம சூழ்நிலை குடும்பத்துல வரும்பொழுது மாட்டிக்கிறோம். ஏன் சொல்லுவோம், கேட்டுட்டே போறோம், அதை எடுத்துட்டு போக முடியல, நம்மள ஃபாலோ பண்ண முடியல. பகவத்கீதையை திருப்பி திருப்பி நீங்க முடிச்சுட்டு மறுபடியும் எடுத்தா கூட கேட்டா கூட மண்டையில ஏறாதோன்னு தோன்றது. இல்ல ஏன் சொல்லுவோம், ஏன் முடியலன்னு சொல்லுவோம். ஏன்னாக்கா அந்த குடும்பத்துல நம்ம மாட்டிக்கிறோம்ல, உள்ள போயிட்டு கோபப்படக்கூடாதுன்ற அந்த கோபப்படாம இருக்க முடிய மாட்டேங்குது, சூழ்நிலை நம்மள இழுத்துடுறது. அப்படி அததான் சொல்றேன். இப்போ நான் ஏன் கேள்வி ஏன் திருப்பி திருப்பி கேட்கிறேன் அப்படின்னா, சூழ்நிலை இழுத்துடுறதா இல்ல சூழ்நிலை இழுக்கிற அளவுக்கு நான் பலவீனமா இருக்கேன். இப்போ ஒரு டக் ஆஃப் வார் இருக்கு. நீங்க நம்ம எல்லாம் ஸ்கூல்ல விளையாடி இருப்போம். அந்த பக்கம் 10 பேர் நின்றுப்போம், இந்த பக்கம் 10 பேர் நின்று அந்த கயிறு பிடிச்சி இருப்போம். இது ஏதோ ஒரு பக்கம் பலவீனமா இருக்கும்போது மற்றவெல்லாம் அந்த பக்கம் போயிடும். பலவீனமா இருக்கிறவா பலமா இருக்கிற பக்கம் வந்துடும். இப்ப நாம யோசிக்கணும், இதுல எது பலம்? குடும்ப சூழ்நிலை என்னை விட பலமானதா? இப்ப நம்ம லைஃப் டக் ஆஃப் வார் தானே.
நாம இந்த பக்கம் இழுக்கிறோம், அவன் அந்த பக்கம் இழுக்கிறா, ஆணுக்கு ஒரு பக்கம் இழுக்கிறா. இட்ஸ் a tug of war. Who has got the strength? They win. இங்க ஸ்ட்ரென்த் நான் சொல்றது மென்டல் பவர். அதை நாம டெவலப் பண்ணணும். கான்சியஸா நீங்க இறங்கினீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கண்டிப்பா இட் இஸ் பாசிபிள். பட் கான்சியஸா இறங்குங்க. இட்ஸ் a tug of war. I am playing a tug of war game. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்னன்னா, இந்த டக் ஆஃப் வார்ல வந்து இட் டாக்ஸ் அபவுட் மென்டல் ஸ்ட்ரென்த். நாம மைதானத்தில் விளையாடுற டக் ஆஃப் வார்ல வந்து இட் ரிக்வயர்ஸ் மோர் ஆஃப் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் சப்போர்ட்டட் பை மென்டல் ஸ்ட்ரென்த். பட் இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்னா, இப்ப நீங்க சொன்ன சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த இடத்துல எல்லாம் டக் ஆஃப் வார்க்கு எனக்கு என்ன வேணும்னா மென்டல் ஸ்ட்ரென்த். மென்டல் ஸ்ட்ரென்த் அதுதான் வளர்த்துக்கணும் ஜி. எஸ், அதை நீங்க கான்ஷியஸா ஃபோக்கஸ் பண்ணணும். we will fail, that's okay. அதாவது நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, என்னால முடியுமாங்கிற கேள்வி கரெக்டா இல்ல எனக்கு இது வேணுங்கிற இது கரெக்டா? நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம், என்னால முடியுமா இதைதான் நம்ம கேட்கறோம். யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னான்னா என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்மளால இது முடியுமோ, இது பண்ண முடியுமோ, இந்த பண்ண முடியுமோன்ற கேள்வியை கேட்கறதுக்கு பதிலா என்ன கேள்வி வரணும், இது எனக்கு பண்ணணுமா வேண்டாமான்ற கேள்வி வரணும். ஏன்னா பண்ண முடியுமான்ற கேள்வி எப்பவுமே முடியாதுங்கிற சூழ்நிலையில தான் கொண்டு போய் விடும். ஏன்னா அந்த கேள்வியோட நோக்கமே நெகட்டிவ். பண்ண முடியுமா, ஆனா என்ன வேணுமா வேண்டாமா, தட்ஸ் a question. பண்ணணுமா வேண்டாமா, அந்த சாய்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப பண்ணணும்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டா பண்ணிடுவோம். டைம் எடுக்கலாம். நான் அதெல்லாம் இப்ப நினைச்ச உடனே நடந்துருமான்னா இல்ல, ஐ எம் நாட் ஃபார் தட். நான் அப்படி சொல்றதே கிடையாது. இட் மே டேக் டைம், பட் ஹேவ் அ கான்ஷியஸ் எஃபர்ட். ஏதாவது ஒரு சூழ்நிலை நடக்கும், நம்ம புலன்களை கட்டுப்படுத்தாம கோவப்படுறோம், ஏதோ ஒன்று சொல்லிடுறோம், தட்ஸ் ஓகே. பட் தென் இமீடியட்லி திங்க், நான் தான் சொல்றேன் பாருங்களேன், always watch your thoughts. Always watch your thoughts. உங்க சிந்தனைகள் மீது அதிகமா கவனத்தை வைங்க. கோபம் வந்துட்டு பேசிட்டேன், ஓகே வெரி குட், தென் சிட் அண்ட் திங்க், என்ன நடந்தது, ஏன் எனக்கு கோபம் வந்தது, இந்த காரணத்தினால நான் கோபம் வந்தது. கோபப்படாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பார்த்தோம்னா, கோபப்படாம இருந்திருந்தோம்னா டேமேஜ் ஆயிருக்காது. நானும் டேமேஜ் ஆயிட்டேன் கோவப்பட்டு, யார் மேல கோவப்பட்டேன்னா அவளும் டேமேஜ் ஆயிட்டேன். இது ஒரு சின்ன செல்ஃப் அனாலிசிஸ், ஒரு கான்சியஸ் எஃபர்ட். கோபம் வந்துட்டு கோபமா பேசிட்டேன், திட்டிட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, தென் யூ வில் கெட் யுவர் டைம். அந்த நேரத்தில் உட்காந்து கான்சியஸா திங்க் பண்ணுங்க, எந்த விஷயத்திற்காக நான் கோவப்பட்டேன், இது கோவப்படுறதுக்கு உண்டான விஷயமான்னு முதல்ல யோசிங்க. அதை யோசிக்கவே நமக்கு புரியும், அடடா இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு. யூ வில் ஹேவ் எ டிபேட், செல்ஃப் டிபேட். உனக்கு இப்ப இந்த சினிமாவில் வர்ற மாதிரி நான் ஒரு பக்கம் மனசாட்சி, இந்த வெள்ளை உடையோட ஒன்று நிற்கும், இது சினிமாவில் காட்டுவா. அந்த மனசாட்சியோட அது நான் சொல்லுவேன், ஏய் இப்படி எல்லாம் எப்படி இதை நினைச்சா நான் கோவப்படாம இருக்கும். உடனே அந்த மனசாட்சி எல்லாம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, இப்போ கோவப்பட்டதுனால ஏதாவது நல்லது நடந்ததோ, ஆனாலும் எனக்கு கோவம் வந்துருத்தே, நான் எப்படி கோவப்படாம, முதல்ல நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லு, கோவப்பட்டதுனால ஏதாவது நல்லது இப்படி இந்த ஒரு சீன் நீங்க சினிமாவில் பார்த்துருப்பேன். அதே மாதிரி டாக் டு யுவர் செல்ஃப். நான் இன்னைக்கு கோவப்படாம விட்டுருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பா எந்த நாசமும் ஆயிருக்காது. டேமேஜ் would have not happened. அப்ப ஏன் கோவப்பட்டேன்? I am not able to control my emotions. Fantastic. So you got an answer for your anger. இனி நான் என்ன பண்ணணும்? I should learn to control my emotions. How will I control my emotions? இப்போ நான் உட்காந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டேனே, என்னோட உணர்ச்சிகள் தான் காரணம்னு சொல்லி, அதே மாதிரி எவ்ரி டைம் ஐ கமிட் சம்திங், ஐ வில் டேக் லிட்டில் பிட் டைம் டு டூ அ செல்ஃப் அனாலிசிஸ். அதை ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பண்ண என்ன ஆகும்னா, ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் டெஃபினெட்லி யூ வில் see a change in you.
கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும். உங்களுக்கு அது 1 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். பட் யூ ஷுட் ஹாவ் தட். என்ன சொல்றது, ஒரு ஒரு நாம் நிறைய விஷயங்களுக்கு பிடிவாதம் பிடிக்கிறோம். இந்த விஷயத்துக்கு நம்ம பிடிவாதம் பிடிப்போம். இந்த உணர்ச்சிகள் என் கட்டுப்பாடுக்கு வர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். இதில் நான் பிடிவாதமா இருப்பேன். அதை லூஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களெல்லாம் பாருங்க, சின்ன குழந்தைகள் ஓடுறது, விடுறது, நடக்கிறது, விடுறது, திருப்பி எழுந்திருக்கிறது, நடக்கிறது. How many times it does again and again. But one day it's able to run fast without falling down. It took time. மல்லாந்து படுத்துட்டு இருக்கிற குழந்தை கவுந்துக்கிறதுக்கு ட்ரை பண்றது, எத்தனை வாட்டி ட்ரை பண்றது, அது ஆனாலும் விடுறது இல்லையே. அது இப்படி 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 ட்ரை பண்றது, பொத்துன்னு இப்படி மறுபடியும் இப்படி இப்படி ட்ரை பண்றது, பொத்துணும். அப்புறம் பார்த்தா ஒரு நாளைக்கு அது கவுந்து படுத்துன்றது. பட் குழந்தைக்கு அது இயற்கையாகவே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது சிந்தித்து செயல்படவில்லை, அது ஒரு உந்துதல். இட் இஸ் அ ப்ரீ பிளான்டு, ப்ரோக்ராம்டு. எல்லா குழந்தைக்குள்ளேயுமே ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தன்னிச்சையாக நடக்கும். அதுல இருந்து நாம கத்துப்போம். இவ்வளவு முயற்சி எடுத்து அந்த குழந்தை விடாம முயற்சி எடுத்து அதால சாதிக்க முடிஞ்சது, அப்ப நம்மளாலையும் சாதிக்க முடியுமே. Why can't I do that? அதனால நீங்க சொல்றது வாஸ்தவம். Now we need to think in the tug of warல who has got a stronger mind, me or the opposite person. I should develop my mind. I should strengthen my mind. அதுதான் என்னுடைய எய்ம். பகவத்கீதையினுடைய நம்முடைய வேதாந்தத்தினுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னா மனதை பலப்படுத்தணும். அதுதான் அடிப்படை நோக்கம். பகவத்கீதையில பகவான் இவ்வளவு சொல்றாரு. சன்னியாசிங்கிறது யாரு? தன் மனதை பலப்படுத்தியவன் தான் சன்னியாசி. அவனை எந்த விஷயமுமே அவனை தூண்ட அங்கதான் கூட்டிட்டு போறார். நம்ம பகவான் அங்கதான் கூட்டிட்டு போறார். பட் நமக்கு முடியலன்றதை நினைச்சு வருத்தப்படுறதை விட என்னால முடியலங்கிற ஒரு அறிவு எனக்கு வரட்டும், என்னால பண்ண முடியலங்கிற அறிவு இதை நான் பண்ண வேண்டும்ங்கிற ஒரு உறுதியோட ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் போட்டேன்னா ஐ கேன் கிவ் யூ அஷூரன்ஸ் தட் sometime in your life it will happen. ஆனால் அந்த கான்ஷியஸ் எஃபர்ட் போடுவோம். அதுதான் இந்த இடத்துல அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லியிருக்கார் பகவான். நம்ம பகவத்கீதைக்கு நான் அதை திருப்பி அதுதான் சொல்றேன். பகவத்கீதை கேட்க வந்துட்டோம்னாலே உள் மனசுக்குள்ள ஒரு நினைப்பு இருக்கு, நம்ம அந்த லைன்ல போகணும் அப்படின்ட்டு. அதனாலதான் இங்க உட்காந்துருக்க. நீங்க அந்த நினைப்பு இல்லைன்னா இதுக்குள்ள வரமாட்டேன். நீங்க அப்ப உள்ள மனசு எங்கேயோ சொல்லுது நம்ம மாறணும், நமக்குள் சில விஷயங்கள் இருக்கு, அது நமக்கு வாழ்க்கையே நல்லா நடத்திட்டு போற விஷயங்கள் கிடையாது, அதுல நான் வெளியில வரணும். அதுக்கு பகவத்கீதையில தான் எல்லாமே இருக்கு, அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க முதல் படி கரெக்டான படி எடுத்திருக்கு. அதை தொடர்ந்து இவ்வளவு வகுப்புகள் நான் இதை மறுபடியும் நான் உங்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் சொல்றேன், நீங்க எவ்வளவு கரெக்டான வழியில் இருக்குன்றதுக்கும் சொல்றேன். மனம் தோர்வடைய கூடாது. ஸோ இதுலயே நம்ம இவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கும்போது டெஃபினெட்லி இட் வில் டேக் யூ டு த ரைட் பிளேஸ் 100%. ஸோ இதோட இன்னைக்கு இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். நாம் இனி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தன்யவாதங்கள். நம்ம பிராக்டிஸ் கொடுக்கணும். மென்டல் பவர் கான்ஷியஸ் எஃபோர்ட்டோட பண்ணுங்க. பி கான்ஷியஸ். நான் இதை பண்ணணும் இப்படிதான் இருக்கணும். அந்த கான்ஷியஸ்னஸ் உள்ள ஓட ஓட என்ன ஆகும்னா அது உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதான் அடுத்த வகுப்புல. Thank you so much. Thank you very much. Thank you very much. We are fortunate there is no break in the class. Yes. Our connection was perfect. We are thankful to the connection also. அதேதான் பாருங்க. அது கூட பாருங்க, பகவத்கீதை கேட்டு கேட்டு சரி எடுத்து பாருங்க.
அதான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு எங்களுக்கு அந்த குரூப் எனக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி ரிமைனிங் டேஸும் கிடைக்கணும். எஸ், ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. பார்ப்போம் அடுத்த வகுப்புல பார்ப்போம். எஸ் சார்.